தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற என்று சொல்வது ஏமாற்று வேலை. அவர் என்ன சொன்னாரு தேர்தல் வாக்குறுதியில? ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொன்னாரு. இப்ப 2 மாசத்துக்கு தான் 200 யூனிட் இலவசம், அதை 500 யூனிட் யூஸ் பண்ணாரு. இவர்கள் பித்தலாட்டங்கள் வெளியே வருது. 6 மாதத்துல நமக்கே வேலை இருக்காது, மக்களே இவர்களை புரிந்து கொள்வார். இந்த 15 நாள் ஆட்சி ஏமாற்றம். அவர்களால் சட்ட ஒழுங்கை கூட பாதுகாக்க முடியல. டைம் கொடுங்கிறாங்க. எதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணுங்கிறது இருக்கு. அடிப்படை தேவையான மின் தட்டுப்பாட எப்படி டைம் கொடுக்க முடியும்? அதுபோல இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாங்க வந்தா உடனே தடுத்துருவோம். நீங்க உடனே தடுக்க முடியல, குறைப்பதற்கான உங்க ஆட்சி மேல ரவுடிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் உங்க ஆட்சி மேல ஒன்றும் பயம் இல்லை என்பதை வெளிப்படுகிறது. இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிற காலம் வரை திருத்திக் கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆசை வார்த்தை சொல்லி பதவி தர்றேன் மந்திரி தரேன்னு சொல்லி ஏமாற்றி ஆட்சியை நீண்ட நாட்கள் நீட்ட முடியாது. தமிழ்நாட்டில் குதிரை பேரம் என்கிறத கேள்விப்படாத தமிழ்நாட்டில் இன்றைக்கு தவறான ஒரு முன்னாதாரத்தை திரு விஜய் அவர்கள் உருவாக்கி இருப்பதுதான் இன்றைக்கு அவர் செய்திருக்கிற சாதனை.